நம் மதிப்பிற்குரிய மருத்துவர் ஜெயராமன் அவர்களின் 17வது நூலான எனது பயணம் என்று தலைப்பிடப்பட்ட அவரது தன் வரலாற்று நூலின் வெளியீட்டு விழாவினுக்கு வருகை தந்திருக்கிற ஐயா ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் உள்ளிட்ட தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆதவன் தீச்சன்யா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து அறிஞர் பெருமக்களையும் அவைகளில் நிறைந்திருக்கிற பெரியவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த விழாவிற்கு பின் பதாகை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா விழாவுக்கும் பின் பதாகை தான் அமைப்பாங்க. ஆனால் இந்த பின் பதாகை இந்த நூலினுடைய மையமான உள்ளடக்கத்தை பேசுகிறது. மருத்துவர் நா. ஜெயராமன் எழுதிய என்று இருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு நூல் வெளியீட்டு விழா என்றால் இதுதான் முறை. மேலே தலைப்பு போட்டிருப்பார்கள், யார் எழுதிய என்ன நூல் என்று தலைப்பு போட்டு நூல் வெளியீட்டு விழா என்று போட்டிருப்பார்கள். இது அந்த டிசைனரே பண்ணிடுவாங்க. எல்லா ஃப்ளக்ஸு கலையிலையும் அந்த டிசைனரே இந்த வேலையை பண்ணிவிடுவாங்க. தெற்கு அந்த இடதுபுறம் அந்த நூலினுடைய அட்டை, வலதுபுறம் நூலாசிரியரின் முகம். ஏன்னா வலதுபுறம் தான் நமக்கு, வலது ஐசைட்டு தான் நமக்கு பவர் அதிகம். வலது ஐசைட்டு தான் பவர் அதிகம். அதனால் அங்கே கொண்டு போய் நூல் ஆசிரியருடைய படத்தை வைப்போம். இடதுபுறம் கொஞ்சம் பவர் குறைஞ்சா பரவாயில்லைன்னு அட்டையை வைப்போம், புத்தகத்தினுடைய அட்டையை வைப்போம். ஆனால் இங்கு நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் வலதுபுறம் நூலாசிரியர் படம் மட்டும் வைக்கவில்லை. ஏதோ ஒரு திருமண பந்தம் போல, இன்னும் பொது வழக்கில் சொல்லப்போனால் ஒன்றும் தவறில்லை, பொது வழக்கில் சொல்லப்போனால் அந்த 60, 75 பண்ணுவாங்களே, அதுபோல் இருவரையும் நடுவிலே அமர வைத்து போட்டோவும் அப்படி தான் பதாகையில் போட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனச்சூழல் இங்கே ஏற்பட்டிருக்கிறது உண்மை. எனது பயணம்னு இருக்குது, புத்தகத்தினுடைய தலைப்பு எனது பயணம்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எனதுங்கிறது சிங்குலர் தான், ஒருமை தான். அங்கே இருக்கிற நூலாசிரியர் 2 பேர், நூலாசிரியர் பக்கத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை இருவருமே சிங்குலர் தான், ஒருமை தான். இந்த எனது என்பது அந்த இருவரையும் குறிக்கிறது. மணிமேகலை என்று நீங்கள் எனதை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜெயராமன் அவர்கள் என்று நீங்கள் அந்த எனதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த எனது என்பதில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆளாக 2 பேர் இருக்கிறார்கள். அறிவாக, உணர்வாக, மனமாக ஒருவர் இருக்கிறார் என்ற பொருளிலே தான் அந்த எனது என்கிற வார்த்தையை நான் ஒத்துக்கொண்டேன். நான் முதல்ல ராவா கேட்டேன்னா, ஏன் சார் இது என்ன ஆணாதிக்கமா, இது என்ன சுயநலமா, முழுமையாக அவர்களோடு வாழ்ந்த பயணத்தை நீங்கள் எழுதிவிட்டு எனது என்ற வார்த்தையை போட்டிருக்கிறீர்களே என்று நான் அவர்களை கேட்டேன். எங்கள் பயணம் என்றல்லவா அது இருக்க வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் உண்மையிலேயே அது எனதுக்குள் தான் எங்கள் இருக்கிறது என்று நான் முழுமையாக படிக்கிற போது புரிந்து கொள்கிற வாய்ப்பு மனதளவில் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதால் அதனால தான் சொன்னேன், நான் அதை பிறகு ஒத்துக்கொண்டேன் என்று. இந்த எனது என்பதற்கு பின்னால் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஒரு சொல்லும் ஒவ்வொரு கமாவும் அவ்வளவு பொருள்பட இருக்கிறது. கீழே போட்டிருக்கிறார், அந்த ஓரத்தில் ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுடைய உருவம் இருக்கிறது. அவர்கள் மிகச்சிறந்த அறிஞர், பேரறிஞர், இந்தியாவின் மதிக்கத்தக்க ஒரு தனி நூலகத்தை ஒப்பற்ற நூல்கள் வைத்திருப்பவர் என்று போட்டிருக்கலாம். அது ஒரு பார்வை. 80 வயதை கடந்த அந்த டோரதி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அம்மா இருக்கிறார்கள், டோரதி அம்மையார் இங்கே இருக்கிறார்கள், ஐயா இருக்கிறார்கள். அவர்களுடைய திருமண வாழ்க்கை தான், அவர்களுடைய காதல் வாழ்க்கை தான் எங்களுக்கு முன்னுதாரணமாக அமைந்தது என்று இந்த நூலிலே ஜெயராமன் மருத்துவர் அவர்கள் எழுதியிருப்பதால் அதனால் அவருடைய படம் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. அப்படித்தான் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு உதாரணமாக, எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களும் டோரதி அம்மா அவர்களும் வாழ்வினையர்களாக எங்களுக்கு முன்னத்தியர்களாக அவர்கள் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒன்றுமே செய்யலை, அவங்களை பின்பற்றினோம்.
அது ஜாதி மறுப்பாக இருந்தாலும் சரி, சமய மறுப்பாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கடந்த பகுத்தறிவு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அந்த ஒப்பற்ற வாழ்க்கையை நாங்கள் அந்த இணையரிடம் கற்றுக்கொண்டேன் என்று உள்ளே எழுதியிருக்கிறாரே, அதனால தான் அவளது உருவம் அங்கே இருக்கிறது. அதே போல் இந்திய அரசியல், கலை, இலக்கிய, சமூக வரலாற்றில் இன்றைக்கு தனது செயல்பாடுகளால் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜனார்தன எதிர்ப்பு மாநாடு என்று, ஒழிப்பு மாநாடு என்று சென்னையிலே ஒன்று நடத்தி இன்றைக்கு இந்திய அளவில் அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு செயல்பாட்டுக்கு சொந்தக்காரர் ஆதவன் தீட்சண்யா அவர்கள். இங்கே பொதுச் செயலாளர் அமர்ந்திருக்கிறார் ஆதவன் தீட்சண்யா. அவருடைய ஒரு எண்ணத்திலே விளைந்த அந்த செயல்பாடு தான் இந்தியாவினுடைய அரசியலில் கலக்கத்தை இன்று வரைக்கும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதுபோல் சமத்துவ சமூக நீதியில் சமரசமில்லாத ஒரு கருத்து போராடியவர். அதுபோல் நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் முயற்சி செய்து கொண்டிருப்பதால் தான் அவரது உருவம் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. மற்றபடி இங்கே சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொருவர் அழைப்பதிலும் ஒரு பொருள் இருக்கிறது. இந்த முன்னிலை வகிப்பவர்களை பார்த்தால் சகோதரனாக பழகிய விஸ்வநாதனை போட்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு வரவில்லை. முதலிலே அறிமுகம் செய்த ஜெயவேல் ஐயா அவர்களிடமிருந்து, சாந்தகுமாரியிடமிருந்து அவர் இதை நினைவுபடுத்தி இருக்கிறார். ஆக இந்த மேடையிலே உட்கார்ந்திருக்கிற இந்த அமைப்பு இருக்கிறதே, இது இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம். புத்தகத்தினுடைய உள்ளடக்கத்திற்கு மேடையிலே விருந்தினர்கள் அமர்ந்திருப்பதுங்கிறது பெரும்பாலும் அமையாது. இங்கு அற்புதமாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நூலாகத்தான் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2019 சென்னை பெரியார் திடலிலே பெரியார் கழகத்தின் சார்பாக ஐயா வீரமணி, ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் தந்தை பெரியார் விருதினை மருத்துவர் ஜெயராமன் அவர்களுடைய பணிகளுக்காக வழங்கி சிறப்பித்தார்கள். 2019 அந்த நிகழ்வு நடந்தது. அங்கு பேசுகிற போது அவர் சொல்கிறார், எனது 42 வருட கால வாழ்க்கையில் ஒரு சுயமரியாதையோடு என்னோடு தொடர்ந்து பயணித்த மணிமேகலைக்கு இந்த விருது கிடைத்திருப்பதாக நான் கருதுகிறேன் என்று அந்த மேடையிலே அவர் பேசுகிறார். உடனே ஐயா ரொம்ப ஆர்வமிக்காக கேட்குறாரு, மணிமேகலை மேடையை கூப்பிடுங்க. அடுத்து வீரமணி ஐயா அவர்கள் எதேச்சா அன்றைக்கி சார் டீச்சரை கூட்டிகிட்டு போகல. அப்படி அங்கு ஒரு கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்திலே கூட இந்த விருதை அவர்களின் சார்பாக நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த உணர்வு அவரிடத்தில் இருப்பதை நாம் உறுதிப்படுத்தத்தான் இந்த எனது என்பதை எங்களது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். பெரும்பாலும் இந்திய மண்ணில், இந்திய தேசத்தில் மதம் ஆச்சரியங்கள், ஏற்றத்தாழ்வுகள், சமூக வேறுபாடுகள், சமய சம்பிரதாயங்கள் எல்லாமே 99% பெண்களால் தான் கடத்தப்படுகிறது. பெண்களை ஊடகமாக வைத்துத்தான் இது 1% ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் இருக்கலாம், அது வேறு விஷயம். 99 பெண்களின் மூலமாகத்தான். ஒரு ஆணை பார்த்தா எந்த மாநிலம் எந்த ஊர்னு அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது. எல்லோரும் பேண்ட் போட்டிருப்போம், எல்லோரும் சட்டை போட்டிருப்போம், எல்லோரும் கிராப் போட்டிருப்போம். ஒன்றும் நீங்கள் வித்தியாசப்படுத்தி விட முடியாது. ஒரு பெண்ணை பார்த்தால் ஒரு 28 மாநிலமும் 9 யூனியன் பிரதேசங்களும் இந்தியாவில் இருக்கிறது என்றால் ஒரு 37 பேர் அப்படி நீங்கள் நிற்க வச்சுட்டிங்கன்னா பெரும்பாலும் சரிச்சரியாக சொல்லிடலாம். இது மேகாலயா, இது கேரளா, இது அஸ்ஸாம், தனித்தனியாக சொல்லிடலாம். அவங்களுடைய அந்த நிலம் சார்ந்த, மதம் சார்ந்த, சம்பிரதாயம் சார்ந்த உணர்வுகளை கடத்தக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். அதிலே அந்த கோணத்திலே தான் நாம் சுயமரியாதை உணர்வோடு எனது வாழ்க்கையை பயணித்த மணிமேகலை என்று சொல்கிற சொல்லி நான் இப்பொழுது எடுத்துக்கொள்கிறேன். பெண்களின் வழியாக சகலமும் இழுத்துக்கொண்டு போயிருக்கிற ஒரு தேசத்தில் ஒரு பெண்ணாக முழுமையாக தன்னை மாற்றிக்கொண்டு அதற்கு அவர்கள் வீட்டில் எப்படி இருந்தார்கள் என்று பிரச்சனை இல்லை. என்றைக்கு ஜெயராமன் அவர்களை கரம் பிடித்தார்களோ அதற்கு முன்பாக ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பிலிருந்து முற்றிலுமான ஒரு பகுத்தறிவு பெண்ணாக, இந்த பகுத்தறிவு பெண் என்கிற வார்த்தையை நம்ம முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். ஆணுக்கு பகுத்தறிவாளர் என்று சொன்னால் போதும், ஆனால் பெண்ணுக்கு பகுத்தறிவு பெண் என்று அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னால் ஊடகமாக நமது சமுதாயம் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் ஒரு மதிப்பு குறைந்த ஒரு சமூகம், ஒரு மதிப்பு அதிகமான ஒரு சமூகத்திலே திருமணம் நடக்கிற போது எப்படியெல்லாம் அந்த வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் வரும், எப்படியெல்லாம் பிரச்சனை வரும் என்று தெரியும். எனக்கு தெரிந்து புதுக்கோட்டையிலே ஒரு இணையர் ஏறத்தாழ திருமணமாகி 15 வருடம் ஆகிவிட்டது. ஒருவர் மதிப்பு இல்லாத இனம், ஒருவர் மதிப்பு உடைய ஜனம். இந்த மதிப்பு என்கிற வார்த்தையை மட்டும்தான் நான் பயன்படுத்தி கொள்ள ஆசைப்படுகிறேன். மதிப்பு வழங்காத ஒரு இனம், மதிப்பு வழங்கப்படுகிற ஒரு இனம்.
15-20 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. பையங்களாம் ஹையர் செகண்டரி படிக்கிறான். அவங்க அம்மா, அந்த பெண்ணோட அம்மா அவங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. மகன் வேணும், பேர பிள்ளைங்க வேணும்ல, வருவாங்க. ஒரே ஒரு நாள் அசந்து மறந்து எதோ தலைவலின்னு சொல்லி மக வீட்டில் சுடுதண்ணி குடிச்சிட்டாங்க. அதுவும் பச்சை தண்ணி இல்லை, சுடுதண்ணி குடிச்சிட்டாங்க. 15-20 வருஷம் சொல்கிறேன். வீட்டுக்கு போனவுடனே மகளுக்கு ஃபோன் வருது, அம்மா எனக்கு வயிற்றுப்போக்காக இருக்குது, வயிற்று வலியாக இருக்குது, வாந்தியாக இருக்குது, அம்மா வாம்மா நான் அவனை மருத்துவத்தை காட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லையா அதெல்லாம் சரியாக போயிடும், உன் வீட்டில் வந்து தண்ணி குடிச்சிடலையா அதையா சாமிக்கு ஒத்துக்கலை என்று சொல்கிறார்கள். இதுதான் இது ஒரு மாதிரி. அவங்க நான் குறையெல்லாம் சொல்லலை. ஒருவேளை இந்த நண்பர் இங்கே வந்திருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும். இது மாதிரிக்கு தான் சொல்கிறேன். இது இந்த மாதிரி அப்படியே தூக்கி நீங்கள் பெரும்பாலான சதவீதத்தில் நீங்கள் இதை ஒப்பிடலாம் என்கிற அளவுக்கு இருக்கிற அந்த சமுதாயத்தில் இப்படி திருமணம் செய்து கொண்டால் காதலிச்ச பாவத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி இந்த உங்கள் சொந்தக்காரங்க இங்கே வர்றது, நீ போகிறதுனா போய்க்க, அத்தோட வேலையை முடிச்சுட்டு வந்துக்க, இங்கே அவங்கள இழுக்கிறது, உங்கள் சம்பிரதாயங்கள் உங்கள் கோயில் பிரச்சனைலாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, நான் அவங்களுக்கு சோறு அடித்து போடுறது, இந்த மாதிரியெல்லாம் இங்கே வச்சுக்காத அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக்கெல்லாம் நமக்கு ரொம்ப சர்வசாதாரணம். இந்த பிரச்சனைகளில், இந்த மாதிரி மையங்களிலிருந்து தான் மணிமேகலை எப்படி வேறுபட்டிருக்கிறார் என்று தான் இந்த புத்தகத்தில் அந்த மையமாக இருக்காது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். எழுதியிருக்கிறது ஜெயராம சார். நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இது அவருடைய வாழ்க்கை, அவருடைய பதிவு என்று. ஆனால் இதனுடைய மையமாக இருப்பது இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய மன ஓட்டம் இருக்கிறது அல்லவா. நீங்கள் அது செய்கிறீங்களா, நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களை அப்படி வச்சுக்கிறீங்களா, தாராளமாக போயிருங்க சாமி, வச்சுக்கோங்க சாமி. ஏன் கதவுக்கு உள்ள உன் ஜாதிக்காரன் உங்கள் அப்பா அம்மா எத்தனை பேர் விடுறாங்க? இந்த மாதிரி மதிப்பு கூடிய ஜாதி, மதிப்பு குறைந்த ஜாதியில் திருமணம் செய்து கொண்டால் எத்தனை பேர் விடுகிறார்கள்? இந்த மையத்திலிருந்து தான் நாம் இந்த இதை பார்க்க வேண்டியிருக்கு. மணிமேகலை என்பவருடைய அந்த குண ஆற்றலை இந்த இடத்திலிருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் எதையுமே நானாக பேசவில்லை, இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு எழுத்துக்களின் வழியாகவும் நான் பேசுகிறேன். வீடு கட்டினா என்ன பேர் வைப்போம்? அநேகமாக சார் காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் மணிமேகலை இல்லம் என்று தான் வச்சுருக்கணும். அதான் உலக நடப்பு. இங்கே என்ன பேர் வச்சுருக்காங்க அதை கீழே போட்டிருக்கோம் அந்த ஃபோட்டோ. அதான் சொன்னேன், இந்த புத்தகத்திலே பெரும்பாலான உள்ளடக்கம் பின்புற பதாகையில் இருக்கிறது என்று. ராஜகிரகான்னு இருக்குது கீழே. ராஜகிரகா யார்? உங்கள் பாட்டனா ராஜகிரகன்? இல்லை உங்கள் மாமன் வச்சானா, உங்கள் அப்பா அம்மாவா, சொந்தக்காரங்களா? அவன் பேரை போய் ஏன் வைக்கிற, அப்படி வைக்கிற என்று ஒரு பெண் கேட்கலாம். எல்லா உரிமையும் இருக்குது. ராஜகிரகா வைக்கிறீர்களா? ஆமாம், மருதநாட்டில் இருக்கிறது, பீகாரில் இருக்கிறது. முதலில் புத்தர் அங்குதான் பஞ்சுக்கூட்டு என்று சொல்லக்கூடிய அந்த 5 மலை கூட்டிலே மேலே ஏறி ராஜகிரகத்தில் உள்ள மலைகளில் தான் முதலிலே அமர்ந்தார். அதை வைக்கிறீர்களா என்ற மகிழ்ச்சியோடு மணிமேகலை ஏற்றுக்கொள்கிறாரே, அந்த மையத்திலிருந்து இந்த புத்தகம் இயங்குகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அம்பேத்கருடைய பட்டப்படிப்பை மதுரை காமராஜர் பல்கலைக்கழக படிப்பை நான் ஸ்டடி சென்டரில் நடத்துகிறேன். அதனால் உங்களுக்கு என்ன பைசா பிரயோஜனம்? உங்களுடைய பல்லு டாக்டர் நீங்கள் ஒழுங்காக மருத்துவத்தை பார்த்து காசை பார்க்க விட்டுட்டு இதையே செய்கிறீங்க என்று கேட்காமல் நானும் வகுப்பெடுக்கிறேன், நானும் படிக்கிறேன் என்று மணிமேகலை நிற்கிறார்களே, அந்த மையத்திலிருந்து இந்த புத்தகம் இயங்குவதாக நாம் பார்க்கிறோம். இப்படி எந்த கோணத்திலே பார்க்க போனாலும் இப்படித்தான் அது சென்று கொண்டிருக்கிறது. அதே போல் எனக்கு தெரிந்து நான் 2008 அபேகா பண்பாட்டு இயக்கத்தை ஆரம்பித்தோம். அதற்கு முன்னால் ஒரு 50-60 கூட்டங்கள் அந்த போர்ட்டிகோவில், வீட்டினுடைய போர்ட்டிகோவில் இது ஒரு பர்பஸாக எப்படி ஒரு 50 பேர் உட்கார வச்சு சின்ன மீட்டிங் நடத்தலாம். அந்த 52 கூட்டங்களை நடத்தியிருக்கிறதாக ஆளாளையாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் எல்லோரும் எவ்வளவு தீவிரமாக இயங்கிக்கிறார்கள் என்று நான் பார்க்க. அசோகமித்திரலாம் நான் வந்திருக்கேன். அசோகமித்திரன் கூட்டங்கள்லாம் நான் வந்திருக்கிறேன். எந்த கூட்டமும் முதல்ல வீட்டில் கூட்டம் போட ஒரு விருந்தாளினா ஒரு 2 பேர் வந்தால் ஓகே, 4 பேர் வந்தால் ஓகே. வீட்டில் மீட்டிங்கே போட்டு வரட்டும்னு சொல்லக்கூடிய துணிவு நமது குடும்பத்தில் எந்த பெண்களுக்கு இருக்கிறது என்று பார்த்தால் திரும்ப அந்த மையத்திலிருந்து தான், அந்த மணிமேகலை என்பவருடைய மையத்திலிருந்து தான் இந்த நூல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி நாம் பார்க்க வேண்டாம். எனக்கு தெரிந்து வீட்டிலே கூட்டம் என்ற ஐயா சொல்கிறார்களே, உணவு கொடுக்காமல் யாரையும் அவர் அனுப்பியதாக நான் கருதவில்லை. அந்த 52 கூட்டத்திலையும் வீட்டில் பர்மனெண்ட்டாக 100 மஞ்சள் தட்டு இருக்குது, பர்மனெண்ட்டாக சிட்டிங் சேர்ஸ் இருக்குது, பர்மனெண்ட்டாக மைக் இருக்குது, ஒயர் இருக்குது, எல்லாம் ரிப்பேர்லாம் அவரே பார்ப்பார்.
இந்த மைக் இந்த அவ்வளோ வேலையை அவருக்கு தெரியும். ஏன்னா செஞ்சு 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 இயற்கையாக வைத்துக்கொண்டார். அவர் வீட்டில் பிளான் போடுற போதே கூட்டாரங்க ஒன்று வீட்டுக்குள்ளே இருக்கணும், அப்படி பிளான் வேணும் அப்படின்னு அவர் கேட்டதாக அது எழுதியிருக்கிறார். இப்படி ஒரு சமூக கூடமாக இல்லம் என்றால் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? நாம் நமது பெண்டு பிள்ளைகள் நமது நலன்களுக்காக நமது சொந்த வாழ்க்கையை சொந்த விருப்பங்களோடு நாம் வாழ்கிறோம், அதுதான் இல்லை அப்படின்னு வச்சுருக்கிறோம். இவர் அமைத்திருக்கிற இந்த ராஜகிரகா ஒரு சமூக இல்லமாக, இந்த வார்த்தையை நீங்கள் இந்த மனசில் வச்சுக்கணும். ஒரு சோசியல் ஹவுஸ், அது ஒரு சமூக சொசைட்டியோட ஹவுஸு, ஒரு சமூக இல்லமாக. அநேகமாக ஜெயராமன் மருத்துவர் அவர்களுடைய வீட்டுக்கு கூட்டத்திற்கு செல்லாத புதுக்கோட்டையிலே ஓரளவு நிலை சொல்லி வேறு யாரும் இருக்க முடியாது என்கிற அளவிற்கு அந்த அமைப்பை வீடு அமைச்சிருக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப அந்த பதாகையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த வீட்டினுடைய மேலே பார்த்திங்கன்னா ஒரு புத்தர் கொடி பறக்குது. அவர் இன்றைக்கு வந்து அடைந்திருக்கிற இடம் இந்த எனது பயணம் என்ற சொல்லக்கூட புத்தர் வழியில் எனது பயணம்னு ஒரு கட்டளை எழுதியிருக்காரு உள்ள. அதில் தான் அந்த எனது பயணம் கேப்சர் ஆகி இங்கே வந்திருக்குது. அப்போ எல்லாத்தையுமே அந்த ஒரு எல்லையில் வந்து நிற்பதற்குரிய அளவிற்கு எல்லாவற்றையும் அவர் இந்த புத்தகத்தில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த 17 நூல்கள் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு நாம் பார்க்குறோம். இந்த 17 நூலில் இதுவரை எழுதிய நூல்களினுடைய எழுத்து நடை இருக்கிறது இல்லையா, அதில் காந்தியின் தீண்டாமே ஒரு ஸ்டைலாக இருந்தது, அதனுடைய ஆர்குமெண்ட் ஒரு ஸ்டைலாக இருந்தது, அதில் இன்டலெக்சுவல் நல்ல இன்டலெக்சுவல் இருந்தது. ஆயுஷ் படுகொலை புனைவு வரலாறு அது ஒரு ஸ்டைலாக இருந்தது, யாரும் ஏற்று நிற்க முடியாது. அது மாதிரி ஆதாரப்பூர்வமாக வாத பிரதிவாதங்களோடு அடுக்கி இருந்தார். ஆனால் இதுதான் எனக்கு தெரிந்து ஒரு உணர்வு பூர்வமான படைப்பாக இருக்கிறது என்று நான் பார்க்குறேன். நம்ம நினச்சிட்டு இருக்கிறது ஒரு வாழ்க்கை வரலாறு கட்டுரை அப்படி நினச்சிட்ருக்கோம். அந்த கட்டிங்ஸ்னு சொல்லுவோம், அந்த தொகுத்து சொல்லும் முறை. சென்னை மருத்துவக் கல்லூரியினுடைய அந்த அனாட்டமி ஹவுஸுக்குள்ளே நாங்கள் மணிமேகலை பார்க்குறோம்னு சொன்னாங்க. நான் கூட்டிக்கிட்டு போனேன்னு ஆரம்பிக்கிறார். கூட்டிகிட்டு போய் அந்த படிக்கட்டில் பல மேதை மருத்துவர்கள் கால் வைத்த இந்த படிக்கட்டிலே நாம் இருவரும் கால் வைக்கிறோம் அப்படின்னு ஒரு வரியை போட்டுட்டு அவங்கள அவர் கட் பண்ணுறாரு. கட் பண்ணிட்டு அந்த அனாட்டமி மியூசியம் எப்படிலாம் இருக்குது, என்ன மாதிரி கட்டடம் இருக்கும், எப்படி தூண் இருக்கும், எப்படிலாம் சொல்லி ஒரு பிக்சரைசேஷன் அங்கே கொடுக்குறாரு. திருப்பி கட் பண்ணி இவங்க பேசிக்கிறாங்க. திருப்பி கட் பண்ணால் அடுத்த பிளாக்கோட பிக்சரைசேஷன் கொடுக்குறாரு. இன்றைக்கி நவீன திரைக்கதை சொல்லும் முறையில் இலகுவாக அவருக்கு இந்த எழுத்து கைவரப்பட்டிருக்கிறது. திரும்ப 2-3 வரைக்கும் படித்து நான் வியந்தேன். இந்த 17 புத்தகம் எழுதி எங்கே வந்திருக்கிறாருன்னா மிகச்சிறந்த ஒரு எழுத்து திறன் மிக்கவராகவும் சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப அழகாக ஒரு காட்சிப்படுத்தக்கூடிய தன்மையிலும் இது இருக்கிறது என்று நான் பார்க்குறோம். அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நிறைய அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த எல்லா புத்தகத்தில் என்ன செஞ்சு எல்லா அத்தியாயங்களையும் என்ன செஞ்சுருக்காருன்னா தேதி போட்டிருக்காரு, டைம் போட்டிருக்காரு. குறிப்பாக சொல்லப்போனால் அவங்க வாழைச்சாறு ரோட்டிலேருந்து ஸ்பென்சர் தாண்டி மற்ற 11:30 2 மணி வரைக்கும் நடந்ததை சொல்லியிருக்கிறாரு. மே மாதம் 107 டிகிரி, மே மாதத்தில் 107 டிகிரியில் சென்னை அண்ணா சாலையில் வாழைச்சாறு ரோட்டிலேருந்து ஸ்பென்சர் தாண்டி எத்தனை கிலோமீட்டருக்குன்னு பார்த்துக்கோங்க. பேசிக்கிட்டே வந்தோங்கிறாரு. என்ன பேசிக்கிட்டாங்க? 2ஆம் உலகப் போர் பற்றி, அம்பேத்கர் பற்றி, முத்துலட்சுமி ரெட்டி பற்றி. மேலே என்ன எரிச்சிக்கிட்டு இருக்கு? நிலவு எரிச்சிக்கிட்டு இருக்கு. 107 டிகிரியில் அண்ணா சாலையில் நிலவு ஒளியில் அவர்கள் இதை பேசி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று எழுதுகிறார். அந்த இடத்துல நான் சொல்கிற போது எங்கே வந்துருச்சு ஒரு பேனா, எங்கே வந்துருச்சு ஒரு பேனா என்று சொல்கிற அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கிராஃப்ட், அந்த ரைட்டிங் கிராஃப்ட் இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக ஆச்சரியப்படுறோம். அதையும் அழகாக சொல்கிறாரு. 107 டிகிரியில் நாங்கள் பேசிக்கொண்டு போனோம்னா மோக்க கட்டுரையிலேயே வந்து ஆரம்ப நிலைமை கட்டுரையாளனவன் சென்னை அண்ணா சாலை 107 டிகிரி வெயிலடித்து கொண்டிருந்த போது நாங்கள் போனோம்னா அது கதை முடிஞ்சு வச்சு ராணி அவன் அந்த தினமலர் எழுதுகிற பேட்டனது அவ்வளோதான். இவர் பேசி கொண்டிருக்கிறது மட்டும்தான் சொல்கிறாரு. சாயங்காலம் நியூஸ் பேப்பர் பார்த்தேன், அதில் 107 டிகிரின்னு போட்டிருந்துச்சின்னு சொல்கிறாரு. எப்படி அந்த டெஸ்கிரிப்ஷன் பாருங்கள். இது அவர் எழுதும் போதே முதல்ல 107 டிகிரின்னு ஆரம்பிச்சிருக்கலாம். எந்த வரியை, எந்த வார்த்தையை, எந்த வார்த்தைக்கு அடுத்து சொல்ல வேண்டும் என்கிற கிராஃபை கண்டு ரொம்ப திரும்ப நான் அந்த இடங்களை படித்து கொண்டிருந்தேன். நிறைய போய்கிட்டுருக்கு. சதாசிவம் சார் வந்திருக்கிறாங்க. அலைகள் ஓய்வதில்லைன்னு ஒரு படம் 2 பேரும் போய் பார்த்துக்கிறார். சதாசிவம் ஆசிரியர் ஐயாவும் மருத்துவர் ஐயாவும் போய் அலைகள் ஓய்வதில் பார்த்துருக்குறாங்க. அலைகள் ஓய்வதில் கடைசியில்
காதல் ஜெயிக்கும், மதம் ஜாதியெல்லாம் தோற்று போகும். பாரதி ராஜா தன்னுடைய கனவை எடுத்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சதாசிவம் சார் என்ன சொல்லிட்டாராம், அசப்பில் இந்த ராதா வந்து நம்ம மணிமேகலை மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். படம் பார்த்து வெளியே வந்தோன்னு ஒரு கமெண்ட்டு, இந்த ராதா அலைகள் கதாநாயகி நம்ம மணிமேகலை மாதிரியே இல்லை. அதுக்கு என்ன ரியாக்ஷன் தெரியுமா மருத்துவர் கொடுத்துருக்கிறாரு? சந்தோஷப்பட்டிருக்கலாம், ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்துருக்கலாம், ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கலாம். திரும்ப அவருக்கு டிக்கெட் எடுத்து திரும்ப 2வது ஷோ கூட்டி போயிருக்காரு. இது தண்டனையாக பரிசாக்கிறதாவே தெரியல. அப்படியா, திரும்ப வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளவு. ஆனால் அதே ஜெயராமன் ஒரு அலைகள் ஓய்வதிலே ராதாவை போல் இந்த மணிமேகலை இருக்கிறார் என்று சொன்ன ஒரே ஒரு சொல்லுக்காக அவரை பிடிச்சி அப்படியே அமைக்கி 2வது காட்சிக்கு டிக்கெட் எடுத்து கூட்டிகிட்டு போன ஜெயராமன் கையில் சோற்றை வைத்துக்கொண்டு தனது அக்காவிடம் இந்த சோறு சத்தியமாக நாங்கள் காதலிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஒரு 5 அத்தியாயத்துக்கு முன்னாடி, நான் இந்த திங்கிற சோறு சத்தியமாக, சொத்து மேலே சத்தியமாக நான் காதலிக்கலைங்க அப்படிங்கிறார். அந்த கணத்தில் அந்த நேரத்தில் அது நமக்கும் சத்தியம்தான். பீச்சில் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்கா அம்மாலாம் நம்ம லவ் பண்ணுறவான்னு கேட்குறாங்கன்னு சொல்கிறாரு. அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்று, இல்லைங்க இந்த காலத்தில் உங்கள் ஆளுக்கு இப்படியெல்லாம் இருக்கிறாங்க என்று அவங்க கேட்குறாங்க. அங்கே ஒரு ஸ்டன். இவர் சோத்து மேலே சத்தியமாக லவ் இல்லைங்கிறாரு. லவ்னு சொல்கிறாங்களா, அவங்க வீட்டாளுக்கு எப்படி இருக்கிறாங்க அவங்க கேட்குறாங்க. 2 பேரும் என்ன பேலன்ஸில் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் 107 டிகிரியில் அண்ணா சாலையில் நிலவு அடிக்குது. அந்த லவ் த்ரெட்டு எப்படி வந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன். சோத்து மேலே சத்தியம் பண்ணது சத்தியம்தான். உங்கள் ஆளுக்கெல்லாம் இப்படி லவ்னு சொல்கிறாங்களே அடுக்குமா அது அப்படிங்கிறதும் சத்தியம்தான். அண்ணா சாலையில் 107 டிகிரி வெயில் அடித்ததும் சத்தியம்தான். இப்படி இந்த வந்து அவ்வளவு அருமையான ஒரு எழுத்து முறை. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் இல்லையா, இதில் அவர் எழுதுனதில் காவாசி கூட நான் சொல்லலை. அந்த அளவிற்கு அந்த ஒரு ரைட்டிங் அற்புதமாக வந்திருக்கிறது. காரணம், உணர்வுபூர்வமாக அதை எழுதுகிறார். தனது உண்மையான அந்த உணர்வுகளை அவர் எழுதுகிறார். அந்த வாழ்க்கையில் தான் அவருக்கு மருத்துவர்களெல்லாம் சேர்ந்து மக்கள் கல்விக் கழகம் நடத்தி அதை பதிவு செய்கிறார். அதில் எவ்வளோ பிரச்சனை, எத்தனை பேருக்கு நம்ம மருத்துவக் கல்விக்கெல்லாம் மாணவர்களை பயிற்சி செய்தோம் என்று எழுதுகிறாரு. தேவையில்லை, நாம் ஒரு பல்லாக்டரு ஏதோ வருது, நம்ம வீடு கட்டலாம், வீடு வாசல் இருந்திருக்கலாம். அடுத்த தலைமுறையை நாம் மருத்துவர்களாக ஆக்க வேண்டும். நிறைய 90 மருத்துவர்களை ஒன்று சேர்த்து ஒரு கூட்டம் போட்டு சிவாலயா ஹோட்டலில் மருத்துவ கல்விக் கழகம், மக்கள் கல்விக் கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதற்கப்புறம் கலை அறிவியல் மன்றம் தான் நான் சொன்னேன், ஐயா சொன்ன 52 கூட்டங்கள் கலை அறிவியல் மன்றத்தில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி அபேகா நூலகம்னு வச்சுருந்தார். நாங்களாம் ஒரு தடவை 2008 மேன்னு நினைக்கிறேன் ஒரு கூட்டம் போட்டப்போ இந்த அபேகா நூலகங்கிறத நம்ம பண்பாட்டு இயக்கம்னு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் தான் 1வது கூட்டத்தை ஆரம்பித்து இன்றைக்கு 107 அபேகா கூட்டங்கள் வந்திருக்கிறது. இது 2008 நாங்கள் அபேகா பண்பாட்டு இயக்கங்கிற தலைப்பில் ஆரம்பித்ததுலேருந்து உள்ளே எழுதியிருக்காரு. அதற்கு முன்னால் உள்ள 52 சேர்த்து இல்லை, இதில் கலை அறிவியல் மன்றத்துடைய சேர்த்து இல்லை. அப்போ அவங்களுடைய வாழ்நாள், அவர்களுடைய அந்த வயசு, அந்த படிப்பு இதெல்லாம் கணக்கு பண்ணால் எவ்வளவு ரெகுலராக தொடர்ச்சியாக இந்த கூட்டங்களை போட்டு கொண்டிருக்கிறார் என்று தெரியும். அந்த அளவிற்கு நம்முடைய இந்த பதிவுகளை ரொம்ப ஒரே கோவையாக சொல்லிவிடாமல் சின்ன கட்டுரைகளாக மிக அழகாக சொல்லி சென்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த எல்லாவற்றையுமே வந்து ஆவணங்களை சேர்த்து வைத்திருப்பதாக அவர் சொல்லுகிறார். அதில் அடுத்த பதிப்புக்கு வெளிவருகிற போது ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க ஆவணங்களை பின் அட்டையிலே அவர்கள் பதிப்பித்து தந்தால் இன்றும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி இந்த வாழ்க்கையினுடைய பதிவு இன்றைய ஆதிக்கம் பாராட்டும் இளைஞர்களுக்கு ஒரு சவாலாகவும், ஜாதி மறுப்பு, சமய மடப்பு, சம்பிரதாய மறுப்பில் காதல் திருமணம் செய்து கொண்டிருக்கிற, காதல் ஈடுபட்டிருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிற ஒரு வாழ்க்கை பதிவாக இது இருக்கிறது. காந்தி சொல்வார், என்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்று. அதே போல் இவருடைய வாழ்க்கையை ஒரு செய்தியாக இந்த சமூகத்துக்கு அளித்திருக்கிறார். அது நல்ல ஒரு விளைவுகளை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம்.